நீ 1 லட்சம் கேட்டா மண்ணு குடுத்துட்டு ஓட்டமா? யாரு கேட்டது 1 லட்சம் ரூபாய்? இப்ப யாரு என்ன பண்ணா? சும்மா சும்மா கூப்பிடு. தப்பு அதெல்லாம் கனிம்படி ஒன்றியம் புது கிராமத்துல என் பேர் சண்முகம். நாங்கள் சிறு குறு தொழில் செய்துட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே இந்த தொழில் தான் செய்துட்டு இருக்கோம். இப்போ அவர் இந்த தொழில் செய்யும்போது அதுக்கு உண்டான மூலப்பொருள் வந்து வெளியிருந்து வரும்போது விஜயகுமார் என்ற ஒருத்தர் வந்து மாதிரி இங்கே இருக்கிற சூழ்நிலாம் வந்து எல்லா சூழ்நிலை வசூல் பண்ணி எங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் வேற ஒரு மூலியமாக கேட்டார். இந்த ஆட்சி வந்து 30 நாள் கூட ஆகலை, மிரட்டாரு. மொத்தமே நாங்கள் தான் அவர் கூட கேட்டதுக்கு உண்டான ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. அதுக்கு தேவைப்படும் போது நான் வெளியிடுறேன். அவருக்கு வந்து இது மாதிரி வந்து மற்ற பேர் சேர்ந்து மாதம் 1 லட்ச ரூபா கொடுக்கணும், அதுதான் தொழில் செய்ய முடியும். தொழில் செய்ய முடியாது. அவர் தாவேக கட்சி ஒன்றிய செயலாளர் விஜயகுமார், கனிமடி ஒன்றிய செயலாளர் விஜயகுமார். அவர் வந்து நாங்கள் வரல, தலைமையில தான் நாங்கள் தலைமை சொல்லி தான் நாங்கள் செய்கிறோம். இது மாதிரி மாவட்ட செயலாளர் சொன்னார். ஐயா மினிஸ்டர் பிரபையா வந்து கனிம தொழில் இருக்கிற அவர் வந்து சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நான் பர்மிட் போடுவேன், நான் போடுறதுக்கு நீங்கள் தொழில் செய்ய கிடையாது, நான் போட்ட மண்ணு தான் நீங்கள் ஓட்டணும், அது சூழல் தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவர் மிரட்டாரு எங்களை. நைட்டில் 11 மணிக்கு மேலே ஆளுநர் ஒரு 10 பேர் வந்து சுற்றுறாங்க. இன்றைக்கி ஒரு பைக்கில் காரில் வந்தாங்க, நாங்கள் மறுநாள் அவங்க எடுத்துன்னு வந்துட்டாங்க. இந்த மாதிரி மிரட்டுறாரு. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்து 30 வரை ஆகலை, இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க. தலைமையிலிருந்து தான் மொத்தமே செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். தலைமை தான் அதுக்கு செய்ய சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, சட்டவிரோதமாக மண்ணில் ஓட்டுறாங்க, அது தடுக்கிறது தான் நாங்கள் போகணுன்றாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. பர்மிட் இப்போ நாங்கள் அதுக்கு பர்மிட் போட்டு ஓடுறது கூட அதுக்கு பர்மிட்லாம் உண்டு இருக்குது காட்டுறோம். இவர் வந்து நான் 50 லட்ச ரூபா நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றிய செயலாளர் நின்று இப்போ எலெக்ஷன் 50 செலவு பண்ணியிருக்கேன், நான் பணம் சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறேன். அதான் அவங்க சொல்கிற மாதிரி சட்டவிரோதமாக அனுமதி இல்லாமல் மண்ணு ஓட்டுறது அந்த மாதிரி பர்மிட் போட்டு தான் ஓட்டுறோம். பொங்கனூர்லேருந்து பொங்கனூர் தாங்க பர்மிட் போகிறாங்க, அங்கே தான் போட்டுன்னு வரோம். 4 லோடு 3 லோடு போட்டு ஓட்டுறாங்க லாரிக்காரங்க, நாங்கள் சோழக்காரங்க. இந்த போட்டு செய்யும்போது பர்மிட் சர்டிஃபிகேட் காட்ட சொன்னால் நாங்கள் காட்டுறோம் பர்மிட்டுக்கு. எவ்வளோ பேர் அதை நம்பி இருக்கு? ஒரு 300 சூழல் இருக்குங்க. 5000 குடும்பம் 6000 குடும்பம் இருக்காங்க. அதை நம்பி தான் இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க. அது ஒரு 30 வருஷம் 40 வருஷமா தலைமுறையா இந்த தொழில் தான் நாங்கள் செய்து வரோம். இது விட்டா எங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் கிடையாது. இதுதான் எங்கள் தொழில். என்ன எங்கே புகார் கொடுத்துருக்கீங்க? இப்போ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குங்க, கனிம்படி தாலுகா ஸ்டேஷன் கொடுத்துருக்கு. அது மாதிரி வந்து மிரட்டார் விஜயகுமார்ன்றவர் எங்கள் தலைமையிலேருந்தே சொல்கிறாங்க, இந்த மாதிரி செய்கிறாங்க, சூழல் போடாது, எனக்கு மாதம் 1 லட்ச ரூபா நீங்கள் பணம் கட்டணும். எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பக்கம் அரசம்பட்டு, தம்பி அரசம்பட்டு, இவர் அரசம்பட்டு பக்கம் நெஞ்சோடபுரம் நல்லாங்காடு எல்லா ஊருக்கும் இவருக்கு ஆளை விட்டு பேச வைக்கிறாரு ஃபோனில். மாதம் எனக்கு பணம் வந்து இவ்வளோ கொடுங்க, 1 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு கட்டுறாரு. அதனால நீங்கள் தொழில் செய்ய முடியும். நான் பர்மிட் போட்டு உங்களுக்கு மண் சப்ளை பண்ண வரைக்கும் நீங்கள் தொழில் செய்ய கிடையாது, நான் பண்ணும்போது தான் தொழில் செய்யணும், இதுக்கு நான் மேலே தலைமையிலே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆடியோ இப்போ கொடுக்க வாய்ப்பு இருக்குமா? இப்போ அவர் பேச வந்து தேவைப்படும் போது நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக என்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் கேட்டதுக்கு உண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக தேவைப்படும் தான் கண்டிப்பாக காட்டுறேன். வெற்றிகழகம் கனியம்பாடி ஒன்றிய செயலாளருங்க, ஆற்காடு சட்டமன்ற தொகுதி, ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம். இந்த கனியம்பாடி பகுதிகளில் இந்த ஏரிகளில் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஏரிகள் மொத்தத்துலையுமே வந்து இந்த கனிம வளங்கள் மொத்தமே மொத்தமே வாரி விற்றுங்கிறதா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் வந்து அது மாதிரி நடந்துருந்துச்சு. சரி, நம்ம தாவேக ஆட்சியில் வந்து இது நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து அந்த மண் வாரினதை வீடியோ எடுத்து இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பிச்சி விட்டேன். இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாரு, அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து மண் ஓடாத மாதிரி தடுத்துடுறேன்னு சொல்லிட்டு தடுத்துட்டாரு. குறைந்தபட்சமாக ஒரு 7 நாளாக வந்து மண் ஓடலை. இன்றைக்கி வந்து 22/6/2026, இன்றைக்கி வந்து 22/5/2026
இன்னைக்கு வந்து கரெக்டாக மதியம் ஒரு மணிக்கு வந்து 2 லாரியில் வந்து மண் ஏற்றின்னு போகிறதா எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு பொதுமக்கள்கிட்டருந்து. சரி நான் கால் பண்ணி தாசில்தாருக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு தாசில்தாருக்கு ஃபோன் அடிக்கிறேன். அவர் இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் மீட்டிங் இருந்ததுனால ஃபோனை பிக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து ஏடி மைன்ஸுக்கு நம்பருக்கு வந்து கால் பண்ணி வள்ளி மேடம்ன்றவங்களுக்கு அவங்களுக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணி அவங்க வந்து கால் பிக் பண்ணி நான் மீட்டிங்கில் இருக்கேன் சார் கூப்பிட்றேன் சார் சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக வந்து அவங்க இன்னொருத்தர்கிட்ட கான்டாக்ட் கொடுத்து கேசவன் சொல்லிட்டு ஒரு அதிகாரி வந்து என்னை தொடர்பு கொண்டு என்ன சார் இந்த மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கனியம்பாடி பகுதியில் வந்து கனிமலம் திருடப்படுது மண் திருடின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், எந்த அட்ரஸ் சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொன்னால் கனியம்பாடி வந்துருங்க அப்படின்னு. எனக்கு வழி தெரியாது சார் சொல்லுங்கள் சார். கனியம்பாடி வந்துட்டார். கனியம்பாடி வந்துட்டு புதூருக்கு எந்த பக்கம் வரணும்னு சொல்லிட்டு கேட்டார். கேட்கும்போது நான் எல்லாத்தையும் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு வழி கூட்டு போய் காமிச்சேன். அது வந்து அந்த லாரிகார் வந்து ஒரு பர்மிட் ஒன்று வச்சிருந்தார். அந்த பர்மிட் எடுத்து காமிச்சு இந்த மாதிரி நான் பர்மிட் போட்டு தான் ஓட்டுறேன். அந்த பர்மிட்டில் இருக்குதுன்னு கேட்டாக்கா பள்ளிக்கொண்டாக தான் அந்த மண்ணு போனோம் அப்படின்னு இருக்குது. ஆனால் கனியம்பாடி புதூர் உள்ள வந்து அந்த மண்ணு வருது. இதை தவிர தட்டி கேட்டதுக்கு சூளைக்கு மண்ணு கல் செங்கல் அறக்கிறதுக்காக அந்த பக்கம் வந்து இப்போ ஏரிகள்லாம் ஏற்கனவே தூர்வாரி எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் வாரி நல்லா இது பண்ணிட்டாங்க. இப்போ மீண்டும் இன்னும் கொஞ்சம் இருக்கிற இடத்துலலாம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் மொத்தமே வாரது ஆரம்பிச்சாங்க. இது தடுக்கப்படணும் அப்படின்றதுக்காக நான் வந்து குறைந்தபட்சமாக அது ஒரு வாரமாகவே வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி அந்த தாசில்தார்கிட்ட சொல்லி யாருமே வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சு இன்னைக்கு மறுபடியும் மண் ஓட்டினால நம்ம போய் கேட்க போகும்போது அந்த மண்ணு திருடுறவங்க ஒரு 4-5 பேர், ரமேஷ், அப்புறம் வந்து நம்ம பேர் அவங்க பேர் சுனில், அதுக்கப்புறம் வந்து சண்முகன்கிற சன்னு, ஒருத்தர் எல்லாம் அவங்க எல்லாமே வந்து சேர்ந்து அவங்க கூட ஒரு 10 பேரை கூட்டின்னு வந்து அடியாளர்களை கூட்டின்னு வந்து என்னை வந்து மிரட்டி நான் வந்து அவங்க கிட்ட பணம் கேட்கறதாக அவங்க ஒரு தவறாக ஒரு சித்தரிச்சு என் மேலே தவறாக ஒரு இது பண்ணி எல்லாத்தையும் செய்கிறாங்க. அதனால நான் வந்து எஸ்பிஆர்சியில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என்னை தவறாக சித்தரிச்சாலும் பரவாயில்ல, என் பேர் கெட்டாலும் பரவாயில்ல, கனிம வளங்கள் திருடப்படக்கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில் திருடினாலும் பரவாயில்ல, இந்த ஆட்சியில் எங்கள் ஆட்சியில் தளபதியோட ஆட்சியில் திருடப்படவே கூடாது, இது நடக்கவே கூடாது அப்படின்றது என்னோட ஒரு இது. அதே போல் உழைக்கும் மக்களுக்கு என்றைக்குமே வந்து தாவக ஆட்சி உறுதுணையாக தான் இருக்குமே தவிர உழைக்கும் மக்களை என்றைக்கும் நாங்கள் கைவிட்டுற மாட்டோம். அந்த சூழலுக்கு தேவையானது தளபதி கண்டிப்பாக செய்வார். ஆனால் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கனிம வளங்களை திருட வேண்டாம். இந்த எப்படி சொல்றேன்னா அந்த கனிம வளங்களை திருடி நல்லா சேர்த்துச்சு ஒரு 4 பேர் தான் அந்த திருடலை மட்டும் கைது பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு அதிகாரிகள் கொஞ்சம்